ஐரோப்பாவில் இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரலாற்றிலேயே மிக அதிக வெப்பத்தை பதிவு செய்தது. ஜெர்மன் உள்ளிட்ட நாடுகளில் வெப்பநிலை 40°C தாண்டியுள்ள நிலையில் மக்கள் வெப்பத்தை தணிக்க போராடி வருகின்றனர். குறிப்பாக வீடுகளின் கட்டுமான அமைப்பால் ஏற்படும் வெப்பத்தை எதிர்கொள்ள முடியாமல் மக்கள் திணறுகின்றனர். இந்த சூழலில் சீன நிறுவனமான மிடேகா தயாரித்துள்ள போர்டாஸ்பிளிட் எனும் போர்ட்டபிள் குளிரூட்டிகள் ஐரோப்பாவில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஐரோப்பாவின் கட்டிட கட்டுப்பாடுகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ஏசி சுவர்களை சேதப்படுத்தாமல் ஜன்னல்கள் வழியாக எளிதாக பொருந்தக்கூடிய வகையில் இருப்பதால் மக்களிடையே மிகவும் பிரபலமடைந்துள்ளது. ஐரோப்பிய நகரங்களில் வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்களின் சுவர்களில் துளையிட கடும் கட்டுப்பாடுகள் உள்ளன. இந்த சிக்கலை தீர்க்கும் வகையில் இந்த ஏசியின் வெளிப்புற பகுதியை ஜன்னலுக்கு வெளியே எளிதாக பொருத்த முடிகிறது. இதுவே இந்த தயாரிப்பின் அபரிமிதமான விற்பனைக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. இந்த குளிரூட்டிகளுக்கான தேவை அதிகரித்துள்ளதால் கடைகளில் இருப்பு தீர்ந்து ஆன்லைன் தளங்களில் பல மடங்கு அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றன. பிரான்ஸ், ஸ்பெயின் மற்றும் ஜெர்மன், இங்கிலாந்து போன்ற நாடுகளில் மிடேகா நிறுவனத்தின் விற்பனை 70% அதிகமாக உயர்வடைந்துள்ளது. டிசிஎல் மற்றும் கிழி போன்ற பிற சீன நிறுவனங்களின் விற்பனையும் ஐரோப்பாவில் பல மடங்கு அதிகரித்துள்ளது. சீன தயாரிப்புகள் தரம் குறைந்தவை என்ற முந்தைய பிம்பத்தை இந்த குளிரூட்டிகள் மாற்றியுள்ளன. நவீன வடிவமைப்பு, தரமான செயற்பாடு மற்றும் ஐரோப்பிய தேவைகளுக்காக வடிவமைக்கப்பட்ட தொழில்நுட்பம் ஆகியவற்றால் இந்த சீன ஏசிக்களை ஐரோப்பிய மக்கள் விரும்பி வாங்குகின்றனர். இருப்பினும் குளிரூட்டி பயன்பாடு மின்சார நுகர்வை அதிகரிப்பதுடன் கார்பன் வெளியேற்றத்திற்கும் காரணமாகின்றது என்பதால் இது ஒரு நீண்டகால தீர்வு அல்ல என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஆனாலும் கடும் வெப்ப அலையிலிருந்து உயிர் பாதுகாப்பு பெற ஏசிகள் அவசியம் என உலக சுகாதார நிறுவனம் கருதுவதால் முன்னெச்சரிக்கையுடன் கூடிய இதனை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கிறது.